வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட் அரவிந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம காட்டுப்பாக்கத்தில் சூப்பர் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோங்க. காட்டுப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசேல் வில்லா 3 BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் ஆக்சுவலி. ஸோ காட்டுப்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். 1 கிலோமீட்டர் கூட வராது, ஒரு 800லேருந்து 900 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க அது. நிறைய பேர் வந்து என்கிட்ட லேண்ட் ஏரியா அதிகமாக கேட்பீங்க. இப்போ கட்டுற வில்லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 800-900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இருக்கும் உங்களுக்கு. அதுவே 1.4 1.3 சொல்லுவாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30-40 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, அதில் 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் நல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் டியூப்ளெக்ஸ் டைப் பார்க்குறோம். ஸோ இந்த வீடு வந்து ஒரு 14 இயர்ஸ் ஓல்டு, ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட் சேலுங்க அது. ஒரு 1 மந்த்துக்குள்ளே ஓனரை ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பார்க்குறாரு. ஸோ இந்த வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குது, போர் இருக்குது. ஸோ உங்களுக்கு கார்பரேஷன் வாட்டர் வருது. ஸோ உள்ள என்ட்ரானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஹால் ஒன்று, ஃப்ளோரிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மார்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே டீ குட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வென்டிலேஷன், ஆக்சுவலி லைட்டே அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல, ஆனாலுமே நல்ல வென்டிலேஷன் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹாலு, பெட்ரூம், கிச்சன், டைனிங் ஏரியா. உங்களுக்கு கிச்சன்லேருந்து உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பேக் யார்டும் கொடுத்துருக்காங்க. ஒன்று சுற்றி நல்ல செட் பேக்கு, ஒரு 5 அடி உங்களுக்கு சுற்றி நல்ல செட் பேக் விட்டுருக்காங்க, செமி ஃபர்னிஷ்டு டைப்பு. ஸோ இந்த வீட்டில் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும், வேறு எந்த மேஜர் ஒர்க்ஸும் கிடையாது. ஸோ பார்க்குறீங்க ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இப்போ வீடு ஃபுல்லாக ஆளுங்க வேறு செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இது டைனிங் ஏரியா. இப்போ நீங்கள் பார்க்குறது டைனிங் ஏரியா. நம்ம வீடியோ எடுக்கும் போதே ஒரு என்கொயரி வந்துருச்சு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களை வீடியோவில். ஸோ நல்ல ஸ்பேஸான கிச்சனு. ஸோ உங்களுக்கு அந்த ரைட்டில் டோர் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பேக் யார்டு. நல்லா வீடு சுற்றி வரலாம், நல்லா வீடு சுற்றி வரதுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4 to 5 ஃபீட் செட் பேக் இருக்குது. கிணறு இருக்குது இந்த வீட்டுக்கு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு பெரிய செலவு எதுவும் கிடையாது. ஒரு 1 or 2 lakhs நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் அழகாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வீட்டை நீங்கள் கொண்டு வந்துடலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கத்தில் மெயினான ஏரியா செந்தூர்புரம். இது பக்கத்தில் உங்களுக்கு ஃபேமஸான முருகன் டெம்பிள் ஒன்று இருக்குது. செந்தூர்புரம் முருகன் கோயில்னா இந்த ஏரியாவில் எல்லாருக்குமே தெரியும், அந்த அளவுக்கு ஃபேமஸான டெம்பிள் அது. ஸோ ரீசெண்டாக வார்னிஷ் பண்ணிட்டாரு. எல்லா டோரு எல்லா கதவுக்கும் உங்களுக்கு வார்னிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு லான்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஸோ இதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டு, பால்கனியோடு இருக்குது. நல்லா பெரிய பால்கனிங்க. உட் ஒர்க்கு நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. எல்லா ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பகலில் நீங்கள் லைட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த கிளாஸஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும், வேறு எந்த மேஜர் ஒர்க்கும் கிடையாது. பொதுவாக நம்ம ரீசேல் வீடு வாங்குறோம்னாலே கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம பண்ண தான் செய்வோம், இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணது, அதனால் நம்ம அதில் மாற்ற தான் செய்வோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேஜர் ஒர்க்ஸ் எதுவுமே இந்த வீட்டில் உங்களுக்கு கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு டெரஸ் போகிறதுக்கான வழி, மாடிக்கு போகிறதுக்கான வழி இது. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது. 30 feet ரோடு அமைஞ்சிருக்கு, CMD அப்ரூவ்டு, லேண்டு பில்டிங் ரெண்டுமே அப்ரூவ்டு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஒரு அரை கிரவுண்டு பில்டர்ஸ் கட்டி விற்கிறாங்க. அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் உங்களுக்கு 1.75 1.8 போயிட்டுருக்கு. இதை தாண்டி நான் சொல்கிறேன், இந்த வீடை தாண்டி இங்கே இருந்த வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தாண்டியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1.75 1.8 ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா 20-60 அந்த மாதிரி. இது வந்து நல்ல ப்ரீமியம் சைஸ் 30-40 ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு. நிறைய பேர் என்கிட்ட நார்த் ஈஸ்ட் தான் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி இது, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது. நான் ஒரு வில்லா பார்த்துட்டு இருக்கேன், புது வில்லா பார்த்துட்டு இருக்கேன்னா நீங்கள் தாராளமாக அதை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆப் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு லேண்ட் ஏரியா அதிகம், இதில் பில்டப் ஏரியாவும் அதிகம். ஸோ நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமு, எந்த குறையுமே சொல்ல முடியாது இந்த வீட்டில். ஸோ இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 1.35ங்க. நான் அர்ஜென்ட் சேலுன்னு சொல்லியிருந்தேன், அதனால் ஓனர் ஃபைனல் ரேட்டே சொல்லிட்டாரு. 1.27 crores ஃபைனல் ரேட்டு. பேங்க் லோன் போகிறவங்க தாராளமாக லோன் போய்க்கலாம். CMD அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி இது. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சைட் விசிட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். சென்னை ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, விற்கணும்னு நினைக்கிறீங்களோ எஸ்ஏ ரியல் எஸ்டேட்டுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.